கைஸ் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாஸ்டர் உரோச்சி விசஸ் காரோ ஃபைட்டை வந்து இந்த வீடியோல காமிச்சிருக்காங்க. சும்மா வேற லெவல்ல இருக்குது. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையும் நம்ம காரை அடிச்சு போட்டு டரியோ சேவ் பண்ணி கூட்டின்னு போகிறோம். அப்போ டரியோ என்ன சொல்கிறான்னா, என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கான், அவனையும் வந்து கூட்டின்னு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து தான் சொல்கிறான். இவனும் அவன விட்றா, உன்னை காப்பாத்துனதே பெரிய விஷயம். நீ என் கூட வரியா இல்லையா? இல்லைனா நான் உன்னை இங்கேயே விட்டு போயிடுவேன் அப்படின்னோடனே அவனும் வேகமா இவன் பின்னாடியே ஓடி வருவான். நம்ம டரியும், டேய் பொறுமையா போடா, என்னடா இவ்வளோ வேகமா போயிட்டு இருக்க, என்னால் ஓடியார முடியலடா உன் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு வருவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதிரில் ஒரு டாக் மான்ஸ்டர் வந்து வழிமறிக்குது. இவனுங்கள பார்த்துட்டே இருப்பானுங்க. டரியோ ரொம்ப ஷாக்கில் இருப்பான். அப்போ டரியோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காரோ பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்கு, இதை எப்படிடா நம்ம ஃபைட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம காரோ என்ன சொல்றான்னா, இது கூடலாம் நம்மளால ஃபைட் பண்ண முடியாது. நம்ம இங்கேருந்து எப்படின்னா தப்பிச்சு போயே ஆகணும். ஏன்னா இது கூட ஃபைட் பண்ணா நம்ம கதை முடிஞ்சுது. அதனால நம்ம பொறுமையா திரும்பி இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஸ்லோவா அப்படியே நடந்து போயிட்டு இருப்பானுங்க. அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்களுக்கு கவனிக்காம அப்படியே விட்டுரும். இவனுங்களும் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு 3 மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும். அப்போ காரோவும் செம்ம ஷாக்ல இருப்பான். என்னடா இது இன்னொரு பிரச்சனை வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து ஷவர் மான்ஸ்டர்லாம் இருக்கும். அதுங்களாம் வந்து தண்ணியெல்லாம் விட்டு விளையாட்டு இருக்குங்க. அப்போ அதுலேருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காரோ அட்டாக் பண்ணதுக்கு வருது. அதுலேருந்து டச் பண்ணி அந்த மான்ஸ்டரை வந்து ஒரே கிக்கில் சாவச்சிடுறான். அதேமாரி இந்த ஷவர் மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணதுக்கு வருது. அதையும் காரோ வந்து டிஃபீட் பண்ணிடுறான். இந்த 3 மான்ஸ்டரையும் அட்டாக் பண்ணும்போது நம்ம டரியோ பார்த்துக்கிட்டே இருப்பான். பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் வந்து அந்த 3 மான்ஸ்டரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நீடிலை வச்சு நம்ம காரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அந்த நீடில் போய் கரெக்டா அந்த டாக் மாஸ்டர் மேல குத்திக்குது. அது எதிர் பக்கமா போயிட்டு. இவனுங்களும் ரொம்ப ஷாக்ல இருப்பானுங்க. நம்ம கதை அவ்வளோதான் முடிஞ்சுது. தேவையில்லாத வேலை அப்படின்ற மாரி காரோவ பார்த்துட்டு இருப்பான். அப்ப இந்த 3 மாஸ்டருமே ரொம்ப ஷாக்ல இருங்க அந்த மாஸ்டர பார்த்து. அப்ப அந்த மாஸ்டரும் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பாம்ப வந்து ரிலீஸ் பண்ணுது. காரோ வந்து இதில தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டரியோ தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். இந்த 3 மாஸ்டரும் அந்த பாம்புக்கு எகெய்ன்ஸ்டா நானும் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. அதேமாரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்டாமா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா, இந்த மாஸ்டர் அசோசியேஷன் வந்து நம்ம சைட்டாமா வீட்டுக்கு கீழ தானே இருக்குது. ஸோ, அதனால இவனுங்க சண்டை போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வீடே அதிருட்டி இருக்கும். டிவில வேற ஒர்க் ஆகாது. இவனும் மாங்காய் பறிச்சிருப்பான். அப்ப இங்க இந்த மாஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காரோவ பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அப்ப நம்ம காரோவும் பார்த்துட்டே இருப்பான். இது டிராகன் லெவல் போல. இது என்னால சமாளிக்க முடியுமான்னு தெரியல. அதனால டரியு, நீ சீக்கிரமா இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொன்னோனே, டரியு அங்கேருந்து வேகமா ஓடுருவான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாம்ப மறுபடியும் யூஸ் பண்ணிட்டே இருக்கும். நம்ம காரோ போய் அந்த டைம்ல கரெக்ட்டா அதோடைய கால்லயே போய் அட்டாக் பண்றான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் வந்து இவன அட்டாக் பண்ணுது. அப்ப காரோவ நெனச்சிருவான், நான் செத்துட்டேன் போல. என்னால இதுலேருந்து தப்பிக்கலாம் முடியாது. நான் என்னுடைய ஃபியூச்சருக்காக மான்ஸ்டர் ஆவறது தான். ஆனா ஒரு மான்ஸ்டர் கையில நான் சாவேன்னு நெனச்சு பாருன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் அட்டாக் பண்ணும். அந்த பில்டிங் ஃபுல்லா சுக்கு நூறாகும். இவனும் இது அட்டாக்லேருந்து தப்பிச்சு அப்படியே செம பிளட்டா இருக்கும். அவன் உடம்பு ஃபுல்லா ஏஞ்சி நிப்பான். அப்ப அந்த மான்ஸ்டரும் வந்து விடாம அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அந்த பில்டிங்லாம் தாவி தாவி அட்டாக் பண்ணும். அப்ப காரோ வந்து செம்ம டேமேஜ்ல இருப்பான். அந்த பில்டிங் நம்ம சுக்கு நூறா நொறுங்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம காரோ அதுலேருந்து தப்பிச்சு அப்படியே வந்து சீலிங்ல தொங்கிட்டு இருப்பான். அப்ப காரோ வந்து ஏதாவது சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோடைய தலையிலேயே ஒரு அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. நான் நல்ல பவரான பஞ்ச் தானே பண்ணேன். அதுக்கு என்ன ஒண்ணுமே ஆகல அப்படின்ற மாதிரி அவனும் யோசிச்சுட்டு இருப்பான். அது மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். இந்த பக்கம் சைட்டாமாவும் வந்து புக்கை படிச்சுட்டு இருப்பான். இவன் சிட்டிலேயே வந்து ஃபுல்லா எர்த்குவேக்கா நடந்துட்டு இருக்கும். அப்ப காரோ வந்து செம்ம டேமேஜ்ல போயிட்டு நம்ம கெரோகெரோவான போய் அப்படியே அந்த ஃப்ளோர்ல வந்து விழுந்துறான். அப்ப கெரோகெரோ கேட்பாரு, நீ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் காப்பாத்திட்ட காரோ. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ கூட நீ மான்ஸ்டரா ஆகலாம். அப்ப இந்த பக்கம் சைட்டாமாவும் பிரஷ் பண்ணிட்டு அவனோட க்ளவுஸ்லாம் மாட்டின்னு கிளம்பிடுவான். எங்கேருந்து தான் இந்த சத்தம் வருது அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு. அப்ப நம்ம கெரோகெரோ சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாரி நீ என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் நீ வந்து ஹாஃப் மான்ஸ்டர் தான்டா. நீ வந்து ஃபுல் மான்ஸ்டரா மாறுனா நீ வந்து சாவ பத்துட்டு வந்தா மட்டும் தான் முடியும். அதுக்காக நீ வந்து மான்ஸ்டர் செல்ல சாப்பிடணும். அது வந்து ஒருத்தருக்கு ஏத்த மாரி வந்து அதோடைய பவர வந்து குடுக்கும். ஸோ அதனால நீ இருக்கிற நிலைமைக்கு உனக்கு வந்து நல்லாவே பவர் கிடைக்கும். அதனால நீ வந்து ஈஸியாவே மாஸ்டர் ஆகலாம் அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதுலயும் வந்து நெறைய ஃபெயில் ஆயிருக்கு. அவனுங்களலாம் நாங்க மலை மாரி குவிச்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் நீ பார்த்தனா ரொம்ப ஷாக் ஆயிடுவ அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிங் உரோச்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அவரு வந்து எப்படி மாஸ்டரா மாறுனாரு அப்படின்ற மாரி. இந்த பக்கம் ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு, நீ இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லா மாற முடியும். ஸோ அதனால நீ வந்து என் கூட கை கோர்த்தனா நான் வந்து உன்ன பவர்ஃபுல்லா மாத்தி காட்டுவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் காரோவிலயும் வந்து பார்த்தீங்கன்னா அசைய முடியாது. இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய விரலால லைட்டா அசைப்பான்.
அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு எந்த பவரும் தேவையில்ல. உன்னுடைய அந்த சைக்கிளிக் பவர மட்டும் எனக்கு குடுத்தா போதும்." அப்படின்னு அவன் சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அவன் வந்து அப்படியே அவனுடைய ஃபுல் பாடிய வந்து மூவ் பண்றான். அப்ப நம்ம கெரோகரோவ பார்த்துட்டே இருப்பாரு. "இதுதான் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டா?" அப்படின்ற மாரி. அவனும் வந்து அப்படியே அசஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம கெரோகர் அவன சுத்தி இருக்கிற பாறையெல்லாம் வச்சு அவன கிரஷ் பண்ண பார்க்குறாரு. ஸோ அப்ப நம்ம காரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து தப்பிச்சு அப்படியே அந்த கல்லுக்குள்ளலாம் சுக்குநூறு ஆகுறான். அப்போ வந்து அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு காரோ என்ன சொல்றான்னா, "நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்றியா? நான் வந்து எவ்வளோ பவர் ஆகணும்னு? உன்னுடைய மான்ஸ்டர் அசோசியேஷனே சுக்குநூறா ஆக்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் வந்து நம்ம கெரோகரவே அட்டாக் பண்ணதுக்கு போறான். அப்போ கெடோகர வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. "மாஸ்டர் உரோச்சி இவன வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க." அப்படின்ற மாரி சொன்னோனே வந்து பார்த்தீங்கன்னா, கீழேருந்து அவருடைய கைய வந்து அப்படியே அவனுக்கு காரோ அப்படியே கிரஷ் பண்ணுது. கிரஷ் பண்ணோனே காரோக்கும் ஒண்ணுமே புரியாது. யார்றா இவன் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் உரோச்சிய காட்டுறாங்க. மாஸ்டர் உரோச்சியும் வந்து கிரஷ் பண்ணி அப்படியே கரையில போடுறாரு. காரோவும் செம்ம டேமேஜ்ல இருப்பான். "முடிஞ்சா இவன மோதி பார்றா" அப்படின்ற மாரி நம்ம காரோவன்ட்ட சொல்லவும், காரோவும் ஏந்து அட்டாக் பண்ணதுக்கு போறான். அவன் மாஸ்டர் உரோச்சிய விடமாட்டாரு. அவனுடைய வயித்துலலாம் குத்தி காரோ அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. காரோவும் வந்து அதெல்லாம் கண்டுக்காம, "எனக்கு எதுவும் ஆவாது. நான் இதுலேருந்து அசால்ட்டா தப்பிப்பேன். உன்னுடைய பவர்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற" மாரி திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணதுக்கு போறான். அவங்க சுத்தி இருக்கிற மாஸ்டர்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப காரும் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு போட்டு வேகமா போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம கெரோகர பார்த்துட்டு இருப்பாரு. "இவன் எப்படி இவ்ளோ வேகமா போறான்? மாஸ்டர் உரோச்சியே அசால்ட்டா சமாளிக்கிறானே!" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவரு பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப கரெக்ட்டா போயிட்டு நம்ம மாஸ்டர் உரோச்சியாண்டே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணதுக்கு போறான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வாய திறப்பாரு. அது வந்து அப்படியே லேயர் லேயரா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாய் வரும். நம்ம காரம் ரொம்ப ஷாக்ல இருப்போம். மாஸ்டர் உரோச்சியோடைய பாடி வந்து அப்படியே ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மாஸ்டர ஒண்ணா சேர்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு மாஸ்டர் பாடி வந்து இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த மாஸ்டரும் சேர்ந்து நம்ம காரோவ அட்டாக் பண்ணுது. காரோவ பார்த்துட்டே இருப்பான். இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாரி. அப்ப அந்த மொத்த மாஸ்டரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய ஃபயர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த மொத்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பா மாறுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷீல்ட போட்டு தப்பிச்சுருவாரு. ஆனா காரோ வந்து அதுல மாட்டிப்பான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பெருசா டேமேஜ் ஆவாது. அப்போ வந்து கரெக்ட்டா அந்த நெருப்புல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் உரோச்சி வந்து அவருடைய கைய யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுக்கு வருவாரு. காரோ வந்து இவனுடைய 2 கையில வந்து அத தடுப்பான். இருந்தாலுமே வந்து காரோ போய் அந்த செவுத்துலயே முட்டிப்பான். அப்ப காரோ என்ன சொல்லுவான்னா, "இவன் என்ன எவ்வளோதான் அட்டாக் பண்ணாலும் இவன் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கான். அதனால அவர வந்து ஈஸியாவே என்னால அட்டாக் பண்ண முடியும்னு" சொல்லிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு மாஸ்டர் உரோச்சியுமே இவன மாரியே பண்ணுவாரு. அப்ப நம்ம கெரகர் என்ன சொல்லுவாருன்னா, "நீ மட்டும் தான் ஜீனியஸா இருப்பியா? அவரு இருக்கக்கூடாதா? அவரு வந்து உன்னுடைய மொத்த பவரையும் காப்பி பண்ணுவாரு. அதுதான் அவருடைய ஸ்பெஷல் டெக்னிக்" அப்படின்ற மாரி வந்து தான் சொல்லுவாரு. அப்ப காரோ வந்து என்ன சொல்றான்னா, "நீ வந்து என்னோட டெக்னிக்க பார்த்தா தானே காப்பி பண்ணுவ. பார்க்கலன்னா எப்படி காப்பி பண்ணுவ?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனுடைய கைய வந்து அவன் முதுகு பின்னாடி வச்சு கிங் உரோச்சிய வந்து அட்டாக் பண்ணதுக்கு போறான். கிங் உரோச்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம காரோவ டிஃபீட் பண்ணிறாரு. இதே மாரி இங்க சண்டை போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் சைட்டாமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டனலுக்குள்ள இருந்து சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, போறதுக்கு பார்ப்பான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பத்தின உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.